இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ட்விட்டர் பேஜில் மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை ஆதார் போர்ட்டல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, யூ மே யூஸ் மை ஆதார் போர்ட்டல் ஃபார் வேரியஸ் ஆதார் ரிலேட்டட் ஆன்லைன் சர்வீசஸ் லைக் டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், லாக் ஆர் அன்லாக் ஆதார் கார்டு, செக் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ் அண்ட் மெனி மோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா மை ஆதார் போர்ட்டல் கெட் அவே டு ஆல் ஆன்லைன் சர்வீஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு myAadhar.uada.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு வெல்கம் டு மை தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சார்ஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆதார் அப்டேட்கான சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துருங்க. பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கு 100 rupees, டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 50 rupees, டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு 50 rupees, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் செய்வதற்கான ஃபார்முக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ஃபார்முடைய நேம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வீட்டிலே கூட ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் சப்மிட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். அடுத்ததான் லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட் இருக்குது. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம், அட்ரஸ் மாற்றுறதுக்கு, டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஆன்லைனில் வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஆதார் நம்பர் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக லிங்க் ஆயிருக்கா இல்லையா, இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். இதற்கான கடைசி தேதி வந்து 14/6/2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதற்கு முன்னாடி 2025 இருந்தது. தற்போது 1 வருடம் இதற்கான கால அவகாசம் இருக்குது. அடுத்ததான் விஐடி விர்ச்சுவல் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு லாக் பண்ணுறதா இருந்தாலும் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் லாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க் ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லி சீடிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு தேவைப்பட்டால் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் கார்டு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு செக் டிக்ரீஸ் ஆதார் டீஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். எந்த நபருடைய ஆதார் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லி நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டுடைய என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போய் இசேவை மையம் அல்லது தாலுக்கா ஆஃபீஸில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டுக்கான வேலிடிட்டி செக் பண்ணுறதுக்கு செக் ஆதார் வேலிடிட்டி ஒரிஜினல் ஆதாரா என்னென்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்கள் ஆதார் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரீவன்ஸ் ஃபீட்பேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கிரீவன்ஸுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கடைசி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுதான் மை ஆதார் வெப்சைட்டில் இருக்க ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்பட்ட ஆதாரில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது பிவிசி ஆதார் கார்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கிரீவன்ஸும் ஃபைல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மை ஆதார் வெப்சைட் சம்மந்தமாக கொடுத்துருக்க அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.